மறைந்த மாபெரும் நடிகர் திரு விஜயகாந்த் அவர்கள் தனது இறுதி நாட்களில் உடல் ரீதியான பல துன்புறுத்தல்களை தனது குடும்பத்தினர் வழியாக எதிர்கொண்டார். சுயநினைவின்றி அவர் உடல் இயக்கம் கடுமையாக பாதிக்கப்பட்ட நிலையில் திருமதி பிரேமலதா அவரை ஒரு பொம்மையைப் போல பொதுக்கூட்டங்களில் சக்கர நாற்காலியில் அமர வைத்து போலியாக அவர் நலமோடு இருப்பது போல் காட்சிப்படுத்தினார். இத்தகைய உடல்சார் துன்புறுத்தல்கள் சட்டப்படி குற்றம், தனி மனித உரிமைகளுக்கும் நாகரீக சமூகத்தின் செயல்பாடுகளுக்கும் எதிரானது. திருமதி பிரேமலதாவின் இத்தகைய நடவடிக்கைகளுக்கு அவரது மகன்களும் தம்பியும் இரக்கமின்றி ஒத்துழைத்தனர். இப்போது எந்தவிதமான குற்ற உணர்வும் இல்லாமல் முதல்வர் மு.க.ஸ்டாலின் அவர்களின் உடல்நிலை குறித்து பொது வெளியில் அவதூறு செய்திருக்கிறார். பிணியும் மூப்பும் யாவருக்கும் பொதுவானது. தனி மனிதர்களின் உடல் இயக்கம் குறித்து அவர்களின் ஒப்புதல் இல்லாமல் பொது வெளியில் பேசுவது குற்றம். ஒருவேளை முதல்வருக்கு உடல்நிலை சரியில்லை என்றே வைத்துக் கொண்டாலும் ஒரு அரசியல் கட்சி தலைவராக மேடைகளில் இருந்து விமர்சனம் செய்வது எந்த வகையில் முதிர்ச்சியானது என்பது தெரியவில்லை. திருமதி பிரேமலதா இதற்காக பொது வெளியில் மன்னிப்பு கேட்க வேண்டும். அரசியல் விமர்சனங்கள் வேறு, இதுபோன்ற தனிமனித தாக்குதல்கள் வேறு. திரு விஜயகாந்த் அவர்கள் மறைந்தபோது முதல்வர் நேரில் இருந்து ஆறுதல் வழங்கியதும் அஞ்சலி செலுத்தியதும் அரசியல் நாகரிகம். மூத்த அமைச்சர்களுக்கு துணை முதல்வர் பதவி வழங்க வேண்டும் என்று அவர் வைக்கிற கோரிக்கையை கூட ஏற்றுக்கொள்ளலாம். ஆனால் விஜயகாந்த் மறைவுக்கு பின்பு அல்ல, முன்னரே பல மூத்த தலைவர்கள் உங்கள் கட்சியில் இருந்தபோதும் நீங்கள் பொதுச் செயலாளர் பதவியை தன்னிச்சையாக கையகப்படுத்தினீர்களே. நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் தம்பி பிரபாகரனை விட மூத்த வேட்பாளர்கள் யாரும் இல்லாமலா நீங்கள் அவரை போட்டியிட வைத்தீர்கள்? திருமதி பிரேமலதா தனது அருவருக்கத்தக்க நாகரிகமற்ற விமர்சனங்களால் இருக்கிற ஆதரவையும் இழக்கப் போவதை தவிர வேறென்ன சாதிக்கப் போகிறார் என்று தெரியவில்லை. நகையுள்ளும் இன்னா திகழ்ச்சி பகையுள்ளும் பண்புல பாடறிவார் மாட்டு.